உயிரோடு இருக்கும்போது நம்மை பதறம் இறக்கி விட்டு ஆட்சியை கைப்பற்றார்கள் என்று சொல்லி மனம் வெதும்பி இனி வாழ்வே வேண்டாம் முடித்துக் கொள்வோம் என்கின்ற அளவிலே வடக்கிருந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கின்றார். இந்த வடக்கிருத்தல் சொல்லுவாங்க இலக்கியங்கள் அடிக்கடி. ஒரு வடக்கிருத்தல் என்னங்க வடக்கு போய் உட்கார்ந்துக்கிறதா? அப்படி கிடையாது. போதுமையா இந்த வாழ்க்கை, இந்த சம்சார பிரபஞ்ச சாகரத்திலே மூழ்கி விட்டோமே, வாழ்ந்தது போதும், இனி வாழ்வை முடித்துக்கொள்ள இறைவனடி சிவரோம் என்கிற என்னோட உலகப்பற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விலகி ஒதுங்கி இருந்து இறைவனடியை சேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு நாட்டத்துடன் தனியாத அவாவுடன் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கின்ற தருவாயிலே வடக்கு என்பது கைலாயம், வடக்கு என்பது சிவனுடைய திக்கு. அப்பொழுது ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அருகிலே ஒரு மணல் திட்டை வடக்கு முகமாக அமைத்து கொண்டு அதன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு தியானம் செய்து உண்ணா நோன்பிருந்து உயிர் நீப்பது வடக்கிருத்தல்னு பேர்.